Welcome to our channel. Update your skills in electronics. Okay, நம்ம இந்த வீடியோல வந்து MIT app inverterல வந்து checkbox எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். checkbox வச்சு பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது பார்க்க போறோம். அதாவது நான் ப்ளூடூத் வச்சு ஆர்டினோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்பாக்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அது பவராக வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஆன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியே காட்டுற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ செக்பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 4-5 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த பேசிக் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் வச்சு அதில் வந்து நான் அதை ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். எப்படி இங்கேருந்து இங்கே டிஸ்பிளே ஆக வைக்கிறது, அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி நான் எமுலேட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டேன். இது எமுலேட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ நான் அப்டேட் அப்படின்னு சொல்லி அடிக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். க்ரீன் கலரில் சென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதோட ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறேன். ஸ்மால் ஆயிடுச்சு. அண்ட் தென் கலர் சேஞ்சிங். அடிஷ்னலாக அது சேர்க்க போகிறேன். செக் பாக்ஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் மேலே வைக்கேன். ஸோ செக் பாக்ஸ் வச்சு செக் பாக்ஸில் வந்து என்ன ஃபாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. பவர் பட்டன் வச்சுருக்கேன் நான் இப்போ. ரெட் கலர் வச்சுக்கலாம். அண்ட் தென் போல்ட் ஆக்கிக்கலாம். அதான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஃபாண்ட் சைஸ் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம். $25 கொடுத்துருக்கேன். என்ன பண்ணலாம், கோடிங் பார்ட்ஸ் போகலாம். பிளாக்ஸுக்குள்ளே போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட கோடிங்ஸ் வந்து இருக்கும். நம்ம அதில் வந்து செக் பாக்ஸுக்கு மட்டும் தனியாக இப்போ இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட கோடிங்ஸ். என்ன பண்ண போகிறோம்னா செக் பாக்ஸ்லேருந்து கோடிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். சேஞ்ச் பண்ணோம்னா இஃப் கண்டிஷனில் வந்து அதை வந்து செக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கன்சோல்ஸில் போய் இஃப் தென் அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். இதான் அந்த கண்டிஷனு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி எல்ஸையும் சேர்த்துக்கலாம். எல்ஸு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்து எல்ஸு சேர்க்கவா இல்லை இஃப் எல்ஸ் சேர்க்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம என்ன வைக்க போகிறோம்னா எல்ஸ் அப்படிங்கிற பிளாக் எடுத்து
ஸோ பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா செக் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது செக்குடாக இருந்துச்சு அப்படின்னா செக்குடுங்க ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து விசிபிளாக இருக்கணும், இல்லாட்டினா விசிபிள் வந்து ஆஃபில் இருக்கணும். அதான் கோடிங்ஸில் இப்போ கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செக்குடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா லாஜிக்னு ஒன்று இது எடுக்க போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கில் வந்து இதை வச்சு அண்ட் தென் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அதே லாஜிக்கில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ செக்குடு இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகணும். அதான் இப்போ கான்செப்ட்டு. ஸோ இந்த ட்ரூங்கிற வேல்யூ எடுத்து நம்ம இங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்க. செக்குடு அப்படிங்கிறது வந்து டிக்காக இருந்தால் மட்டும் என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கோடிங்ஸ் வந்து கீழே கொடுக்கணும். ஸோ இப்போ ட்ரூ எடுத்து அங்கே வச்சுருவோம். ஸோ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் விசிபிள் வந்து ஃபால்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நிறையா இருக்குது. ஸோ சும்மா ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் சேம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனபிள்னு கொடுத்துருக்கோமா, இதை என்ன பண்ண மாற்றோம்னா விசிபிள்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ விசிபிள் வந்து ஃபால்ஸ் ஆகணும். இந்த ட்ரூ அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கீழே அதை அமுக்குனீங்கன்னா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதை கிளிக் பண்ணோடனே இந்த மொத்தமாக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விசிபிள் அப்படின்னு சொல்லி கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிடும். சேஞ்ச் ஆகிறதுக்காக இப்போ நான் ஃபால்ஸு ட்ரூ எடுத்து அப்படியே நான் கீழே ஃபால்ஸாக ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ இதான் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து ட்ரூனா ட்ரூ கொடுத்துக்கலாம், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபால்ஸா ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம இதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் ட்ரூ கொடுக்கேன், ஏன்னா செக்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது நடக்கணும். அண்ட் தென் இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா அது அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். இதை நான் இங்கே ஃபிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அது டிக்கானா மட்டும்தான் கீழே வந்து அந்த பாக்ஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். அது வரைக்கும் பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகாது. இது இன்னும் ஒன்று என்ன பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ஓட வந்து விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் 1 விசிபிள் இனிஷியலைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ ஸ்க்ரீன் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த விசிபிள் வந்து ஆஃப் ஆகுதா ஃபங்க்ஷன். ஸோ நான் இதை காப்பி பண்ணி அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா எமுலேட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாக்ஸே இங்கே இருக்கிற பாக்ஸே காணும். ஸோ நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதில் எந்த அஃபெக்ஷனுமே அதில் நடக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பவரை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த கீழே வந்து பாக்ஸே கிடைக்கும். அது வரைக்கும் இந்த பாக்ஸ் வந்து கிடைக்காது.
ஸோ இப்போ அந்த பாக்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன வேரி பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த ஃபாண்டோ எல்லாமே வேரி ஆகிடும். ஸோ இங்கே நம்ம பவர் ஆஃப் பண்ணுறோன்னா மறுபடியும் அது கட் ஆயிரும். இப்போ நான் சும்மா அப்டேட் அப்படின்னு சொல்லி அடிக்கன்னா இது சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சென்ட் ஆகிருக்கும். பட்டு அந்த விசிபிலிட்டி வந்து கிடைக்காது. பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிருக்கு, அந்த விசிபிள் மட்டும் ஆஃப் பண்ணியிருப்போம். எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும், ஆனால் அது நமக்கு இந்த பாக்ஸ் தான் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கலன்னு நினைப்போம். ரெட் கலரில் கடைசியில் இருந்துச்சு, அடுத்து க்ரீன் அமுக்குனே பிளாக் அமுக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும், ஆனால் அந்த விசிபிலிட்டி மட்டும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ளூடூத் கிளைண்ட்டை வச்சுலாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.